ப்ரோ, மாப்பிள்ளை சாமி கோயில் அழைச்சிட்டு வந்துருக்கீங்க. இந்த கோயிலோட சிறப்புகளை சொல்லுங்க. திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா வச்சுங்களேன், 30ல இருந்து 40 நாளைக்குள்ள கண்டிப்பா திருமணம் நடக்கும். அப்புறம் இன்னும் சிறப்புகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்க சிவனை வந்து தினமும் ஒரு கிளி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ஒரு பலாமரம் இருக்கு. அது வருஷத்துக்கு 365 நாளும் காய்க்கும். ரொம்ப பழமையான பலாமரம். அப்புறம் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப இங்க வந்து விநாயகர் ஒன்று இருக்காரு, படிகாசு விநாயகர்ன்ட்டு. சரி. அந்த படிகாசுல நம்ம காசை வச்சு அதை வேண்டி நமக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து வியாபாரம் அதிகமா நடக்கும், சம்பளம் அதிகமா கிடைக்கும். சுவாமியோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சி கல்யாணத்துக்குள்ள தடைகள் எல்லாம் விலகி அந்த கல்யாண பாக்கியம் இப்படி கிடைக்கிறது. உலகத்துக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி இந்த கோயிலுடைய பெருமையெல்லாம் சொல்றேன். எல்லாரும் கேட்டு அந்த சுவாமியுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பரமேஸ்வருடைய கல்யாண கோலங்கள்ல 21 கல்யாண வடிவம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காளாம். அதுல தெய்வீக திருமணமாகவும் மானுட திருமணமாகவும் சொல்லியிருக்கா. தெய்வீக திருமணம் மானுட திருமணம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மான் மழு இருந்தா அவெல்லாம் தெய்வீக திருமணம். அதாவது கைலாயத்துல கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய கல்யாண காட்சிய சில இடத்துல காமிக்கிறார் பரமேஸ்வரன். அதுல திருமணஞ்சேரி, வேதாரண்யம், மதுரை, நல்லூர், இது மாதிரி இடத்துலலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு உள்ள கோலம். அம்பாளுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க பரமேஸ்வரன் இந்த ஊருக்கு மாப்பிள்ளையாவே வராராம். அம்பாள் பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணணும் இந்த ஊர்ல வராராம். காத்தியாயின மகரிஷி சுமங்கலை இந்த தம்பதிக்கு பார்வதி தேவி காத்தியாயின் திருநாமம் கொண்டு அப்படி சிவ ஆராதனை பண்றாராம். சுவாமி காட்சி கொடுக்கிறார். அம்பாளுக்கு ஒரே ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரே சந்தோஷமாவும் இருக்கு. உண்மையான பரமேஸ்வரன் நான் பார்க்கறது இவர் தானா அப்படின்ட்டு நந்தியை போய் கேட்கிறாராம். சாட்சாத் இவர் தான் பரமேஸ்வரன் அப்படின்ட்டு சுவாமியை அடையாளம் சொல்லி அம்பாள்கிட்ட தெரியப்படுத்துறதா ஒரு காட்சி இந்த ஊர்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நந்தியோட சேர்ந்திருக்கார் சுவாமி அம்பாள். கல்யாணம் ஆன பிறகு உள்ள கோலம் மூலஸ்தானத்துல லிங்கத்துக்கு பின்னாடி சிவபெருமானும் பார்வதியும் அனுகிரகமூர்த்தியா இருக்கார். அஷ்டாங்க விமானத்துல இந்த ஊர்ல இருக்கிற விமானம் இந்திர விமானம்னு சொல்லுவார். இந்திரனையே சுவாமியும் அம்பாலும் அப்படி ரதம் மூலியமாக கொண்டு வந்து இறக்கிறாராம் இந்திர விமானம். நிறைய இந்த இடத்துக்கு நிறைய பேர் இந்த அழகை பத்தி விவரிக்கிறார். ஆகாச நகரம், விண்ணிழி விமானம், பூலோக கைலாசம்னு பேரு இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு பேரு பூலோக தலம்னு பேரு. இந்த படிகள்லாம் ரொம்ப விசேஷமான படி. இந்த படிகள்லாம் பார்த்தீங்கன்னா 12 படிகள், 12 மாதங்கள், 12 ராசிகள்னு சொல்லுவார். இருக்கிற தலம் கைலாய தலம். கைலாயத்திலேருந்து படியிறங்கி பூலோகத்தில் இருக்கிற அம்பாலை வந்து கல்யாணம் பண்ணதுக்காக வராராம். இந்த கோயில சித்திரை மாசம் உற்சவம். அப்ப மகாநேஸ்வரன் அன்னைக்கு சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம். அப்ப படியிறங்கி உற்சவம்னு ரொம்ப எல்லாரும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இருந்து அது ரொம்ப விசேஷம். மாலை மாத்துறது விசேஷம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமாக இருக்கும். நம்ம திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீ அமலவான தேசிய பரமாச்சல முன்னிலையிலேயே இந்த கல்யாணம் நடக்கும். மகாவிஷ்ணு பூஜித்த சிவலிங்கம், இறைவனை பூஜித்த தலம் இந்த தலம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன பிறகு உள்ள கோலம் இருக்கிறது மூலஸ்தானத்துல லிங்கத்து பின்னாடி சிவபெருமான் பார்வதி. மகாவிஷ்ணு 1000 தாமரை புஷ்பத்தால அர்ச்சனை பண்றார். ஒரு நாள் ஒரு புஷ்பத்தை சோதனைக்காக எடுத்து மறைச்சு வச்சுருக்காரு சிவபெருமான். அந்த மறைந்த மலருக்காக தன்னுடைய கண் விழிய சிவபெருமான் அர்ப்பண மனத்தினால விளக்கிற பகவான் வீழிநாதர்னு பேரு. இங்க தரிசனம் பண்ணா கண் நோய் நிவர்த்தியாகும், எதிரியோட பலம் குறையும், இழந்த பொருள் திருப்பி கிடைக்கும். ஒருத்தருக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட வியாஜங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா சுவாமி தரிசனம் பண்ணாலே போறோம். 2 கல்மலர் வாங்கி சாத்தலாம், கண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது. வேலை கிடைக்கணும், அதுக்கு ஒரு பதியம் இருக்கு. வாசி தீராவே காசு நல்குவின்னு ஒரு பதியம் இருக்கு. அந்த பதியம் படிச்சாலே போறோம், அது வேலை கிடைக்கிறது. அந்த வேலை மூலியமாக நல்ல ஒரு வருமானம்,
அந்த வருமானம் சுப செலவாகும், வீண் விரயம் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் சம்பாதிக்கிறா, வீண் விரயம் ஆகிறதுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தியாகிறதுக்காக இங்கே சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணாலே போகிறோம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது மாதிரி அருணகிரிநாதர் பாடின சுப்பிரமணியர் ரொம்ப விசேஷம், தட்சிணாமூர்த்தி விசேஷங்க. முயலகங்கிற அசுரன் இங்கே தலை இங்கே கிடையாது, தாமரை மேலே தன்னுடைய திருவடிகள் அப்படி வச்சிருக்காராம். சண்டிகேஸ்வர விசேஷம், அதில் விண்ணிழி விமானம், பூலோக கைலாயம், ஆகாச நகரம் இது மாதிரி உண்டு. இந்திரன் பூஜித்த தலம், மகாவிஷ்ணு பூஜித்த தலம், ஞானசம்பந்தர் வழிபாடு பண்ண தலம், ரதி தேவிகா மன்மதனை வந்து உயிர்ப்பித்த தலம், கிளிகள்லாம் வழிபாடு பண்ண தலம், பெரிய பெரிய வேத அந்தணர்கள்லாம் வாழ்ந்த தலம், இசை வாணர்கள் இசை பாணர்கள்லாம் வாழ்ந்த தலம். அதெல்லாம் இங்கே இந்த திருவண்ணாமலைக்கு வந்தாலே சங்கீதம் நிறைய கேட்கலாம். அதே மாதிரி ஊர் இந்த ஊர் நிறைய பயிற்சி வழி நடந்துட்டு இருக்கு, நிறைய ராகங்கள்லாம் நிறைய கேட்கலாம். அதே மாதிரி யாருக்காவது கல்யாணம் ஆகணும்னா ஆணோ பொண்ணோ இருபாலரும் வரலாம். வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மாலையை மாற்றி சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து பிரசாதமாக கழுத்தில் போட்டுண்டு வந்த காலம் ஒரு தூண் இருக்கு. அந்த தூணை ஒரு 3 வளம் வந்து சுவாமியோட தரிசனம் பண்ணும்போது சுவாமியோட கடைக்கன் பார்வை மேலப்படும், கல்யாணத்துக்குள்ள தடைகள் எல்லாம் விலகும். நிச்சயம் பண்ணுங்கோ. பத்திரிக்கை அடித்தோடனே இந்த அட்ரஸுக்கு பத்திரிக்கை வந்து அனுப்பிச்சிடணும். கணவன் மனைவியாக வந்து தரிசனம் பண்ண வேண்டிய தலம் இந்த தலம். கணவன் மனைவியாக தரிசனம் பண்ணும்போது என்னென்ன பலன் கிடைக்கிறதுனா, தம்பதி அந்யோன்யம், நீண்ட ஒரு வாழ்நாள், சௌபாகியம், தீர்க்க சுமங்கலி, கல்வி கேள்வி ஞானங்கள், பின்னாடி வரும் சந்ததிகள்லாம் சௌக்கியமாக இருக்கும், குழந்தை பேர்லாம் உண்டாகும் இந்த தலத்தில் தரிசனம் பண்ணுறதால. அது மாதிரி விசேஷமான ஒரு விநாயகர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப புராண காலத்து விநாயகர், படிக்காசி விநாயகர்னு பேர். ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான பொற்காசு கொடுத்து பஞ்சத்தை போக்கின இடம் இந்த தலம். அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் அப்படி பெருமானுக்கு பொற்காசு கொடுத்து பஞ்சத்தை போக்கின இடம் இந்த இடம். ஞானசம்பந்தர் பீடம் கிழக்கு இருக்கு, கொடிமரத்துக்கு அந்தாண்ட ஒரு கிழக்கா இருக்கு பீடம். அப்படி பெருமான் பீடம் மேற்க இருக்கு. இந்த 2 இடத்துலயும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த காசை வச்சு விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணும்போது அந்த வியாபாரம் பண்றவா அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும். அதுமாரி அம்பாள் விசேஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்பாள் பேரு காத்தியாயினி, கல்யாணம் ஆன பிறகு அம்பாள் பேரு சுந்தர குஜாம்பிகைன்னு பேரு. மிகவும் பெருமை வாய்ந்தவள். காமதேனு பூஜை பண்ண தலம். இதனால ஞானங்கள்லாம் உண்டாகிறது. இசை, கல்வி, ஞாபக சக்தி எல்லாம் உண்டாகிறது அம்பாள் தரிசனம் பண்ணுறாரு. கலைமகள், அலைமகள், மலைமகள் எல்லாருமே பூஜை பண்ண தலம் இந்த தலம். அதெல்லாம் இந்த கோயிலை தரிசனம் பண்ணும்போது என்னென்ன பலன் கிடைக்கணும் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல வேலை கிடைக்கிறது, அதனால வருமானம், ப்ரமோஷன், கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாம் நிவர்த்தியாகிறது, வழக்குகளேந்து வெற்றி, வாழ்க்கை இல்வாழ்க்கை நல்லா அமையும், தம்பதி ஒத்துமை, குழந்தை பேரு எல்லாம் கிடைக்கிறது. ஆக பூலோக கைலாசம்னு பேரு இந்த இடத்துக்கு. அதெல்லாம் சித்திரை மாசம் உற்சவம். மகாநட்சணிக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம். ஒவ்வொரு மாசம் மகாநட்சணிக்கு சுவாமிக்கு வந்து 1000 தாமரை புஷ்பத்தால அர்ச்சனை பண்ற வைபவம் இங்க நடக்கிறது. எல்லா விசேஷ நாளும் ரொம்ப விமரிசையா நடக்கிறது. நித்திய மணாளன் சொல்ற மாப்பிள்ளை சுவாமி, கல்யாண சுந்தரர் அப்படின்னு சொல்ற சுவாமி அம்பால வழிபாடு பண்ணும்போது அந்த கல்யாணத்துக்குள்ள தடைகள் எல்லாம் விலகி கல்யாண பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்றேன்னா, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அப்படி நேரா வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு மாலை சாத்தி இந்த மாலையை மாற்றி சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து பிரசாதமா வீட்டில் வச்சிருந்து அனுதினமும் அந்த காத்தியாயினி மந்திரம் சொல்ற தேவேந்திராணி நமஸ்துபியம் தேவேந்திர பிரியபாமினி விவாக பாக்கியம் ஆரோக்கியம் புத்திர லாபஞ்ச தேகிமே பதிம் தேகி சுதம் தேகி சௌபாகியம் தேகிமே சுபே சௌமாங்கல்யம் சுகம் ஞானம் தேகிமே சிவசுந்தரி காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி
நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருதே நமஹ அப்படின்னு சொல்ற அந்த காத்தியான மந்திரத்தை அந்த பாராயணம் பண்ணும்போது சுவாமியுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சி கல்யாணத்துக்கு உள்ள தடைகள் எல்லாம் விலகி அந்த கல்யாண பாக்கியம் இப்படி கிடைக்கிறது. அது மாதிரி குழந்தை பாக்கியம் உள்ளவா இங்க சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக இந்த மந்திரம் சொல்லும் போது இன்னும் விசேஷம். இன்னொரு புரு சொல்றேன். திருக்கருகாவில் இருக்கிற அம்பாள் கர்ப்பரஷாம்பிகை அம்பாலும் இந்த காத்தியன் அம்பாளுக்கு உள்ள ஸ்லோகம் வந்து காமனா இருக்கும். 3ஆம் மந்திரம் பார்த்தீங்கன்னா காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருதே நமகான்னு வருது. கிருஷ்ண பகவான் மாதிரி எனக்கு ஆண் குழந்தைய வந்து குடு அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். அப்படி வேண்டி இறைவனுக்கு அந்த அம்பாள் வந்து மாலை செலுத்துறார். கண்ணுக்காக பிரார்த்தனை பண்றவா இந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். இல்லாட்டி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு 2 கல்மலர் வாங்கி சாத்தலாம். விசேஷ நாளில் பிரார்த்தனை சக்சஸ் ஆன அப்புறம் ஒரு அபிஷேகம் பண்ணி சுவாமியோடைய பரிபூர்ணமான அருள் வந்து கிடைக்கும். வேலைக்காக பிரார்த்தனை பண்றவா வாசி தீரவே காசு நல்குவின்னு பதியம் இருக்கு. அந்த பதியம் படிச்சாலே போற விசேஷம். வியாபாரம் ஆரம்பிக்கிறவா அந்த படிக்காசு கொடுத்த இடத்துல காசு வச்சு அந்த ஓதுவார் ஒருத்தர் இருப்பார், அவரை ஓதி கொடுப்பார். அந்த காசை வீட்டில் வச்சும்போது அந்த வியாபாரம் வந்து முன்னேற்றம் அடையும். அது மாதிரி கிளிகள்லாம் வந்து பூஜை பண்றது, வேதத்துக்கு அர்த்தம் சொல்றதுதான் கிளிகள்லாம். சுவாமிக்கு பின்னாடி சலவிருஷம்ங்கிற பலாமரம் இருக்கு. இந்த கோயிலுடைய சலவிருஷம் நந்தி விசேஷம். இங்க ஒரு நந்தி இருக்கு, பாதாள நந்தின்னு சொல்லுவார். இந்த பாதாள நந்தியும் கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற மூலநாதருங்கிற நந்தியும் ஒரே காலத்துல இருந்துதான். திரேதாயுகத்துல அந்த நந்தியும் லிங்கமும் நந்தி ஒரே காலத்துல இருந்தது. அப்படி யுகங்கள் முடிந்த உடனே கைலாயத்திலேருந்து ரதம் மூலியமா வந்து சுவாமி அம்பாள் வந்து இறங்குறார். அப்ப சுவாமி அம்பாள் கல்யாண காட்சியை அப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். இங்க நந்தி கேட்கும்போது நந்தி இங்கேயே நான் தங்கிக்கிறேன், என் மேலேயே கோயில் கட்டுங்கோ, பக்தரோட மனச்சுமையை நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்றாராம். அதனால நந்தி வந்து பாதல் நந்தி ரொம்ப விசேஷம். இந்திர விமானம் சொல்லுவார். அந்த விமானம் சுவாமியுடைய பூஜைக்கு டைம் சொல்றேன். கார்த்தால 8லேருந்து 12:30, சாயந்தரம் 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் இந்த பூஜை நடக்கிறது. இந்த டயத்துக்குள்ள வாங்கும். எல்லாரும் எல்லா க்ஷேமமும் அடையணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ காத்தியாம்பிகா சமேத கல்யாண சுந்தர குஜாம்பிகா சமேத வீணாதருடைய திருவடிகளை பற்றி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமச்சிவாய்.